நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பெருவெள்ளத்துக்கான தீர்வு தண்ணியை மேட்டிலேருந்து பள்ளத்தில் கடத்துறது இல்லை, வடிக்கிறது இல்லை. எப்படா வெள்ளம் வடின்னு பேசிக்கிட்டே இருக்கோம்ல, அது இல்லவே இல்லைங்க. அந்தந்த பூமியில் உள்ள தண்ணீரும் அந்தந்த பூமி உறிஞ்சது தான் பெரிய வெள்ளமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கான தீர்வு. இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, செய்யவும் மாட்டேங்கிறாங்க. அம்பத்தூர் ஜெய் பாலாஜி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் பெஞ்ச தண்ணீர் வெளியில் போகவே இல்லை. இங்கே தண்ணி நிற்கிது, ஆனால் இப்போ 1 அடி 1.5 அடி. இது மாதிரி அம்பத்தூர் தொழிற்பாட்டையில் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் பெஞ்ச அவ்வளவு தண்ணீரும் இந்த தொழிற்சாலையே உள்ளே உறிஞ்சிருக்குது. தொழிற்சாலை சுற்றி அந்த பூமி உறிஞ்சறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். சென்னை மாதிரி பெருநகரங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள பெருநகரங்களாக இருந்தாலும் பெருவெள்ளத்தை வடிக்கிறது சரியான முறை இல்லை. நம்ம இது வரைக்கும் ஆடுகள் மாதிரி, விலங்குகள் மாதிரி, பறவைகள் மாதிரி மழை பெஞ்சா தானாக ஓடிக்கணும்னு நம்பிட்டு உட்காந்துருக்கோம். 6 அறிவு படைத்த மனுஷனாக நம்ம யோசிக்கவே இல்லை. ஆனால் தண்ணி வண்டினா ஓட்ட போட்டு எடுத்து மட்டும் குடிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. பெருவெள்ளத்துக்கான தீர்வு பூமியை தண்ணியை உறிஞ்ச வைக்கணும்.